வணக்கம் நண்பர்களே. தினமொரு தகவலில் இன்று குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு பற்றி பார்ப்போம். உங்கள் குழந்தைகளை அவர்களைப் போல வாழவிடுங்கள். உங்கள் எண்ணங்களை, நீங்கள் அடைய முடியாத காரியங்களை நிர்பந்திக்காதீர்கள். டாக்டராக வேண்டும், லாயராக வேண்டும் என்று நினைத்ததை நாம் அடைய முடியாத லட்சியங்களை அவர்கள் மீது திணிக்க வேண்டாம். உங்கள் குழந்தைகளை வில்லிலிருந்து செல்லும் அம்பை போல தயார்படுத்துங்கள். வில் போல நீங்கள் இருந்து வளைந்து கொடுங்கள். அம்பு முன்னோக்கி செல்ல கூர்மையாக்குங்கள். இலக்கை நோக்கி செல்ல தயார்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளை எவ்வளவு உயரத்திற்கு செல்வான் என்று கற்பனை பண்ண முடியாத தூரத்திற்கு செல்ல, இலக்கை நோக்கி செல்ல உந்து சக்தியாக இருங்கள். கிடைத்த விதையை நல்ல விளைநிலத்தில் ஊன்றி, நீர் விட்டு, உரம் இட்டு, வேலி அமைத்து பாதுகாத்து வளர்ப்பது போல் உங்களிடம் உங்கள் குழந்தைகளை வளருங்கள். உங்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்ல வெற்றியாளராக வலம் வர உந்து சக்தியாக இருங்கள். பிள்ளைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவுங்கள். என்ன திறமை இருக்கிறது என்று கண்டறியுங்கள். மாமரத்தில் பலாப்பழம் வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். தேங்காய் மரத்தில் ஆப்பிள் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். எந்த ஜீன் எப்படி வளர வேண்டும் என்று மரத்திற்கு தெரியும். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தான் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்துள்ளது. நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய பிரதிபலிப்பையும் எதிர்பார்ப்பையும் திணிக்க வேண்டாம். நல்ல பழக்க வழக்கத்தோடு, ஒழுக்கமாகவும், நியாய தர்மத்தோடும், அறநெறியோடும், சமுதாய ஒற்றுமையோடும், ஏற்றத்தாழ்வற்ற இறைப்பற்றையும், ஒழுக்க நெறிகளையும், அறநெறிகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமையே. வணக்கம் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு பதிவில் பார்ப்போம்.